வணக்கம். சினி மினிமணி. நடிகர் கமலஹாசன் அஜித்துக்காக ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பாடலை அஜித்குமாருக்காக கமலஹாசன் பின்னணி பாடியிருக்கிறார். முத்தே முத்தம்மா முத்தமொன்று தரலாமா அப்படின்னு ஒரு பாட்டை கேட்டிருப்பீங்கள. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? உல்லாசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. இந்த உல்லாசம் திரைப்படத்தின் கதாநாயகர்களாக நடித்தவர் அஜித்குமார், விக்ரம். இவங்க ரெண்டு பேருமே கதாநாயகர்களாக அந்த திரைப்படத்தில் நடித்தார்கள். கதாநாயகி மகேஸ்வரி. இவர்கள் தவிர ரகுவரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்ரீவித்யா இவங்கெல்லாம் அந்த திரைப்படத்தில் நடித்தார்கள். அமிதாப் பச்சன் கார்ப்பரேஷன், ஏபிசிஎல் கார்ப்பரேஷன் அப்படின்ற நிறுவனம், அமிதாப் பச்சனுடைய நிறுவனம். ஏபிசிஎல் கார்ப்பரேஷன் தமிழில் ஒரு படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 1997ஆம் ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் இறங்கினார்கள். அமிதாப் பச்சன் மனசுக்குள்ள நினச்சார், தமிழில் ஒரு படத்தை பண்ணால் என்ன, ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு வரும்போது, அப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை நாயகர்கள் அப்படின்னு வரும்போது யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அஜித்குமார், விக்ரம் ரெண்டு பேரை வச்சு ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு ஐடியா பண்ணி அந்த படத்தை அவர் தயாரித்தார். ஏபிசிஎல் கார்ப்பரேஷன் மூலமாக. அந்த படத்திற்கு இயக்குநர்களாக யாரை போடலாம் அப்படின்னு வரும்போது, அமிதாப் பச்சன் நடித்த விளம்பர படங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் மூவிஸ், அப்படில் ஆட் ஃபிலிம்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் மூவிஸ் ஏற்கனவே அமிதாப் பச்சனை நடிக்க வச்சு ஜேடி ஜெர்ரி இரட்டையர்கள் அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அமிதாப் பச்சனுக்கு அவங்கள தெரியும். அதனால் அந்த இரட்டையர்கள் ஜேடி ஜெர்ரிக்கும் அமிதாப் பச்சனை நல்லா தெரியும். அதனால் அமிதாப் பச்சன் தமிழில் படத்தை பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் ஞாபகத்தில் அவருக்கு வந்ததே ஜேடி ஜெர்ரி, இந்த இரு இளைஞர்கள் தான் அவர் மனசுக்குள்ளேயே வந்தாங்க. சரி, ஜேடி ஜெர்ரி தான் விளம்பர படங்கள்லாம் நிறையா பண்ணக்கூடியவங்க தானே, ஆட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணக்கூடியவங்க, நம்மளை வச்சு ஆட் ஃபிலிம் பண்ணதும் நல்லா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டைரக்டராக போட்டு படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம் தான் உல்லாசம். அந்த படத்துக்கு இசையமைத்தவர் கார்த்திக் ராஜா. அந்த கார்த்திக் ராஜா இசையமைச்சு அப்படின்னு வரும்போது, அப்போது புதுமையாக ஏதாவது செஞ்சு, ஏன்னா அமிதாப் பச்சன் கார்ப்பரேஷன் படத்தை பண்ணுறாங்க, நாம் படத்தை இயக்குறோம், அப்படி வரும்போது புதுமையான சில விஷயங்களை செய்தால் என்ன அப்படின்னு ஐடியா பண்ணி வரும்போது, அஜித் பாடக்கூடிய ஒரு பாட்டுக்கு கமலஹாசனை எப்படியாவது பாட வச்சு அப்படின்னு, அது எப்படி கமல் சம்மதிச்சார்ன்றது எனக்கு தெரியல. ஒரு அமிதாப் பச்சன் கார்ப்பரேஷன் அமிதாப் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஏபிசிஎல் கார்ப்பரேஷன் தயாரிக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்ற மாதிரி நினச்சி, அது ஒரு காரணமாக, பெரிய காரணம் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என் கணிப்பு. இல்லைன்னா கமலஹாசன் தான் நடிக்காத ஒரு திரைப்படத்துக்கு கமலஹாசன் பாடுறதுனா சும்மா சாதாரண விஷயமா? கமலஹாசன் பாடுறதுக்கு சம்மதிச்சிருக்காருல்ல, அது ஒன்று. பிறகு படத்தினுடைய இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா, இளையராஜாவினுடைய மகன். அது கார்த்திக் ராஜாவுக்கு இசையமைப்பு அப்படின்னு வரும்போது நம்முடைய பங்களிப்பு அப்படின்னா இளையராஜா மேலே ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருக்கக்கூடியவர் இல்லையா கமலஹாசன். அப்படி வரும்போது கார்த்திக் ராஜா இசையமைக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு நாம் பாடுவது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது கார்த்திக் ராஜாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட கமலஹாசன் நினைத்திருக்கலாம். அதனால் கமலஹாசன் அந்த பாடலை கமலஹாசன் பாடினார் அப்படின்னு. கமலஹாசனுடன் இணைந்து ஸ்வர்ணலதா, பவதாரணி அவங்களும் பாடியிருக்காங்க. இப்போ அந்த நீங்கள் முத்தே முத்தம்மா முத்தமொன்று தரலாமா அப்படின்ற அந்த பாடல் காட்சியை உண்மையாகவே ஜேடி ஜெரியை ஒரு வகையில் பாராட்டலாம். அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை, பரவாயில்லாமல் தான் போச்சு. எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அளவுக்கு படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவில்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சிகள் அப்படின்றதுல அந்த பாடல் காட்சிகளை நல்லாவே பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. வெளிநாடுகளெல்லாம் அந்த படத்தினுடைய பல பாடல் காட்சிகள் ஃபாரின்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க, சுவிட்சர்லாண்ட்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த முத்தே முத்தம்மா முத்த ஒன்று தரலாமா அப்படின்ற பாடல் காட்சியை எந்த அளவிற்கு, ஏன்னா ஆட் ஃபில்ம் மேக்கர்ஸ் அப்படின்றதுனால விளம்பர படங்கள் எடுப்பதில் ஆழமான முத்திரையை பதிக்கக்கூடியவர்கள் அப்படின்றதுனால அந்த ஜேடி ஜெர்ரி இந்த பாடல் காட்சியை கூட கிட்டத்தட்ட ஒரு ஆட் ஃபில்ம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மிகவும் நேர்த்தியாக, கலர்ஃபுல்லாக, அழகாக, கவித்துவத்தன்மையுடன் படமாக்கி இருப்பார்கள் அப்படின்னு. உண்மையாகவே அந்த சாங்கை அவங்க பிக்சரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த படம் கமர்ஷியலாக வெற்றி படமாக இல்லாமல் போனால் கூட அந்த பாடல் காட்சிகளை, இந்த படத்தில் இடம்பெறக்கூடிய அனைத்து பாடல்களையுமே மிக அருமையாக படமாக்கி இருந்தார்கள் ஜேடி ஜெர்ரி இரட்டையர்கள் அப்படின்னு வரும்போது. அதனால் இப்போ உல்லாசம் திரைப்படத்தை நான் பார்க்கும்போதும் சரி, அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்களை யூடியூப்லேயோ எங்கேயாவது இப்போ கேட்கும்போது பார்க்கும்போதும் சரி, அந்த பாடல் காட்சிகளை மிக அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைப்பேன். பர்டிகுலர்லி இந்த பாடல் காட்சி முத்தே முத்தம்மா முத்தமொன்று தரலாமா பாடல் காட்சி
அஜித்திற்காக கமலஹாசன் தன்னுடைய குரலை தந்து எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த செயலை கமலஹாசன் செய்திருக்கிறார் அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே நான் வந்து உண்மையாகவே கமலஹாசனுடைய அந்த அட்டம்ப்ட் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, ஹெல்பிங் நேச்சர் அப்படின்றது இல்லையா, அது வந்து எனக்கு ஒரு வகையில் எனக்கு பிடிச்சிச்சு. கமலஹாசனை நான் மதிப்புடனும் மரியாதையுடனும் நினைத்து பார்த்தேன் இந்த செயலுக்காக. அது வந்து அவர் வந்து இளையராஜாவுக்காக செய்திருந்தாலும் சரி, கார்த்திக் ராஜாவுக்காக செய்திருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அமிதாப் பச்சனுக்காக செய்திருந்தாலும் சரி, யாருக்காக செய்திருந்தாலும் கமலஹாசன் மிக அருமையான ஒரு உதவும் செயலை இந்த பாடலை பாடியதன் மூலம் செய்திருக்கிறார் அப்படின்னு வரும்போது உண்மையாகவே அதற்காக கமலஹாசனை தனிப்பட்ட முறையில் நான் பாராட்டுகிறேன்.